வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறோம். முதல்ல பாவக்காவும் உருளைக்கிழங்கு இதை ஒரு பொரியல் மாதிரிக்க செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் கடுகு அரைச்சி செய்ய போகிறோம். அப்புறம் மீன் கிரேவி செய்ய போகிறோம், புளிப்பில்லாமல் மீன். ஃபஸ்ட்டு பாவக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு பாவக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே அந்த பெரட்டினதெல்லாம் அப்படியே எடுத்து அதுக்குள்ளே கடாயில் போட்டு அப்படியே நம்ம சுண்ட சுண்ட அதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எதுவுமே இல்லை, அந்த மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா சுண்ட பெரட்டி விட்டோன்னா நம்ம பாவக்காய் பொரியல் செம்மையாக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நம்ம அவரைக்காவை செய்ய போகிறோம், கடுகு அரைச்சி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவரைக்காவை ஒரு ஃபுல் அவரைக்காவை நான் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நீங்கள் அவரைக்காவை கட் பண்ணாமல் கூட ஃபுல் அவரைக்காவை அப்படியே கூட போடலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது மெயினாக இதில் அதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும் எண்ணெயில். அப்போ தான் நல்லா வணங்கி இந்த கடுகோட செம்ம டேஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே போட போகிறதில்ல, உப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தாங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப் அளவுக்கு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரைச்சது, அந்த அரைச்ச பாலை மட்டும் எடுத்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கடுகு அரைச்சி போட்ட அந்த பேஸ்ட் நல்லாவே திக்காகி நல்லா சுண்டிருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அவரைக்காய் கடுகு அரைச்ச தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன், இது என்ன மீன்னு தெரியாது, அவங்க பெங்காலியில் சொன்னாங்க இதோட பேர். இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனுக்கு நாங்கள் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம பெரட்டி பொரிச்சு எடுக்க போகிறோம். இங்கே எல்லாருமே மீனை பொரிச்சு தான் மீன் குழம்போ கிரேவியோ எல்லாமே மீனை ஃபஸ்ட்டு பொரிச்சு தான் செய்வாங்க. யாருமே இங்கே புளிப்பு போட்டு மீன் செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரிக்க தான் நானும் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லா எண்ணெயை ஊற்றி கடாயில் அந்த எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் தான் மீனை போடணும். அது மாதிரி போட்டால் மட்டும்தான் எண்ணெயில் மீன் கீழே கடாயில் ஒட்டாமல் வரும். எண்ணெயிலையும் எந்த பிசுறும் இருக்காது. அதே மாதிரிக்க 2வது சைடு பெரட்டும் போதும் கீழ் சைடு நல்லாவே பொரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த சைடில் பெரட்டணும். இந்த மாதிரிக்க எல்லா மீனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இவ்வளோதாங்க. அதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு மஞ்சத்தூள், சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள் இது 4த்தையும் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மீன் மசாலா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இதை மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். இங்கே எல்லாமே அப்படித்தான் செய்கிறாங்க. அது நல்லா சுண்ட வற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா பெரட்டிக்க போகிறோம். பெரட்டி இது நல்லா வணக்கி விடணுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டை போட்டுக்கலாம். சால்ட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாகவே இருக்குது. சுண்ட சுண்ட வணக்கிட்டு தண்ணியை ஊற்றினா தான் கிரேவி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றியாச்சு.
நம்ம கிரேவி அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். குழம்பு வேணும்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் பொரித்து வச்ச மீன் துண்டுங்களை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த சைஸு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். கொத்தமல்லியை தூவி நம்ம மீன் குழம்ப இறக்கிடலாம். அவ்வளோதான், செமையாக மீன் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கொல்கத்தா ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நாங்கள் செஞ்சது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போகிறோம். இதை பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. முதல்ல வந்து பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இந்த அவரைக்காவது கடுகு அரைச்சது, அப்புறம் மீன். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கும் அவரைக்காய் பாவக்காவும் பொரித்தது தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணுமாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி சாப்பிடுவோம். இவங்க வந்து தனித்தனியாக தான் அதை சாப்பிடணுமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவரைக்காவை டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பாவக்காய் இருக்கிறத முதல்ல சாப்பிடு அப்படின்னாங்க. அதனால் நம்ம உருளைக்கிழங்கும் பாவக்காவும் சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே நாக்கில் வச்சு ஊறுது. ஒன் பையாக ஒன்றா சாப்பிடணுமா. உருளைக்கிழங்கு பாவக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டைரெக்டாகவே சொல்லியிருந்தேன், அது வந்து சரியாக கேட்காததுனால இன்றைக்கி வாய்ஸில் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு உருளைக்கிழங்கும் பாவக்காவும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு அரைச்சி வச்ச அவரைக்காய் சொல்லவே வேணாங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மீன் கிரேவியில் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மீன் கிரேவி சொன்னாங்க. எனக்கு வந்து சாப்பிட்ற ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு மீன் குழம்பு. வேறு லெவல் மீன் குழம்பு இன்னைக்கு நேஹா தான் பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேச முடியல என்னால். ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை உங்கள் சப்போர்ட்டை எல்லாருமே கொடுங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் கொல்கத்தா ஸ்டைல் ஒரே சைடு சமையலாக சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்டு என்னோடய ரிசல்ட்டை தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.